எஸ், நல்ல ஒரு மேட்ச். பள்ளத்தூர் விசஸ் மதுக்கூர். நல்லா காமன் கம்போஸில் தான் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் மினிட்ல ஒரு கோல் இருக்குமா? இல்லை, இதுவரையும் இந்த ஒரு கோல்டு வரல. கங்க்ராட்ஸ் சையத் அப்தாஹிர் சொல்லியிருக்காரு. கங்க்ராட்ஸ் வெஸ்டர்ன் எஃப்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெஸ்டர்ன் எஃப்சி இங்கே அவங்களோட வெற்றியை தொடங்கியிருக்காங்க. மதுக்கூர் விசஸ் பள்ளத்தூர். எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்க? வெளியில் போயிருக்கு. இப்போ 44 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் எல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட டோர்னமெண்ட்ஸுமே ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட், டென்னிஸ், ஃபுட்பால் எந்த கேமாக இருந்தாலுமே சரி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வி வில் டெலிவர் ஹை குவாலிட்டி லைவ் ஸ்ட்ரீமிங் வித் இன்ஸ்டன்ட் ரீப்ளே வித் கமெண்ட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நாங்கள் ஒரு சின்ன ஃபவுல் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். WSC அணியின் முன்னாள் கைப்பந்து விளையாட்டு வீரர் ஃபிர்தோஸ் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவே இறுதி அழைப்பு. ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு போவாங்களா? பள்ளத்தூர் பாவாட் ஆடுறாங்க. கோலுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நல்லா பிளாக் பண்ணியிருக்காங்க மதுக்கூர். எஸ், ஒன்ஸ் அகைன் ஃப்ரண்ட்ல போறாங்க. ஒரு நல்ல கிக்கு. ஆஹா, சேவ். நல்ல சேவ். போராட்டத்தினை காண வருகை கொண்டிருக்கும் சேலம் ஸ்டீல் கம்பெனியின் உரிமையாளர் சேகரன் அவர்களை வருபவர்கள் என வெஸ்டர்ன் கால்பந்து கழகம் சார்பாக வரவேற்கிறோம். பால் வெளியில. ரெண்டு டீமுமே எந்த ஒரு கோலுமே போடாம இந்த மேட்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல எதுவும் கோல் இருக்குமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பள்ளத்தூர் ஒரு கோல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. செகண்ட் பால் வெளியில போயிடுச்சு.
இதுக்குள்ளே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா? 50,000 சப்ஸ்கிரைபர்லேருந்து 60,000 போக முடியுமா? ஒரு 200 சப்ஸ்கிரைபர் தேவை. 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? ஒரு நல்ல ஷூட். அண்ட் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தது, கோலுக்கான ஒரு உயிர். பட் பொசிஷன் இல்லை, அதனால் வெளியே தள்ளி போயிருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு கோல் ஃபஸ்ட்டு கோல் இருக்குமா? இல்லை. மதுக்கூர் கோயிங் ஃபார்வர்ட், பால் எடுத்தாங்க. போகிறாங்களா? ட்ரை இல்லை, கிடைக்கல கோல். ஸ்டாப். நேராக கோல் கெடுப்பாரா? இல்லை, எதுவும் ட்ரை பண்ணார். இந்த அளவுக்கு ஃபைனாக அடிக்க முடியல. நீங்கள் ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ் தேவை. பால் வெளியில். சைது நாட் வெஸ்டர்ன் எஃப்சி ஸ்பீக் டு 1980. கூத்தாநல்லூர் அவ்வளோதானா? பிபிசி டாக்ஸ் இல்லை, இருக்குது. கூத்தாநல்லூர் லைவ் இருக்குது. கூத்தாநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 days இருக்கும், 10 to 15 days இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைவ் பார்ப்போம். வலைக்கம் சலாம் பாய். நல்ல கோலுங்க. ஃபர்ஸ்ட் கோல் பதிவு பண்ணியிருக்காங்க பள்ளத்தூர். கரெக்டாக பாஸ் போட்டாருங்க. நல்ல அசிஸ்டண்டா. செம்ம கோல், சரியான பிளேஸ்மெண்ட், செம்ம பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கோல் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க பள்ளத்தூர் அணியினர். எடுத்திருக்காங்க. பவுல் கொடுப்பாங்களா? இல்லை. நல்ல கிக்கு. ரெண்டாவது கோலுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா? பள்ளத்தூர் ஒரு கோல் அஹேடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரகாசமாக இருக்குது செமிஃபைனல் வாய்ப்பு. மதுக்கூர் கண்டிப்பாக ஒரு கோல் போட்டே ஆகணும். பட் எங்கள் காலில் ஒட்டலை பால். வெளியில் பாய். வலைக்கம் சலாம். போய்கிட்டு இருக்கு. எடுத்துட்டு போனாரு. பட் மதுக்கூர் ஆஹா பவுல் விசிலிங்க. கீழே வச்சு அடிக்கணும், அடிச்சிருக்காரு பள்ளத்தூர் பிளேயர்கிட்டே. பள்ளத்தூர் ரெண்டாவது கோலுக்கான ஒரு முனைப்பு காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 2 கோல் போட்டோம்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆடலாம் அப்படின்னு. மதுக்கூர் அதை இங்கே பிளாக் பண்ணி ஒரு கோல் கண்டிப்பாக அவங்க அடிச்சு ஆகணும். அப்போ தான் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் உயிரோட இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஒரு கோல் பிளேஸ் பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்கும் மதுக்கூருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு மும்முரம் காட்டல. அதுவும் இல்லாமல் டாமினேட்டாக ஆடிட்டு இருக்காங்க பள்ளத்தூர். பாருங்க, ரொம்ப நேரமாக அவங்க காலையிலே தான் வச்சுருக்காங்க பாலை. மதுக்கூர் சைடு போகலை. இன்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கூரோட இன்டென்ஷனே இந்த மாதிரி கோல் தடுக்கணுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். நிறைய கோல் இந்த மாதிரி தடுத்துட்டு தான் இருக்காங்க. டிஃபெண்டிங்காக ஆடுறாங்க. பட் அந்தளவுக்கு அக்ரஷனோட முன்னாடி போய் ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும். மதுக்கூர் ஒரு கோல் போடலாம் டெஃபினட்டாக அவங்க இருக்கிற ஒரு ஃபார்முக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்சில் செம்மையாக ஆடினாங்க. ஃப்ரீ போஸ்ட்டுங்க. ரெண்டாவது கோலுங்க. ஆளே இல்லை சொல்ல போனால் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. சம பாஸ் அழகாக கலெக்ட் பண்ணாரு. மெதுவாக கோல் கீப்பரை உடச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு கோல் ஃப்ரீ போஸ்ட்டில் ஒரு கோல் போட்டார். சரியான கோல். இங்கே ரெண்டாவது கோல் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க பள்ளத்தூர். இதான் சொல்லிட்டு இருந்தோம், கொஞ்ச நாள் அக்ரஷன் காமிக்கணும் மதுக்கூர், இல்லைனா இந்த மாதிரி கோல் போட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி.
ஜமால் இந்த ஊரில் நடக்கிறது. அதிராம்பட்டினம். ஃபர்ஸ்ட் கோலா இல்ல, மிஸ் பண்ணிட்டாங்க. மதுக்கூர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேர் பார்க்குறீங்க, 90 பேர் பார்க்குறீங்க, தப்புன்னு ஒரு 52 பேர் மாறிட்டீங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கோல் போன உடனே எனக்கு தெரிஞ்ச மதுக்கூர் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் மேட்ச் அப்படி கிடையாது. ஃபுட்பால் பொறுத்தவரை எப்போ வேணால் மாறலாம். இது உங்களுக்காக டிஎஃப்சி அண்ட் ஃபயர் சொல்லியிருக்காங்க. ஒரு கோல் இல்லை எடுத்துருக்காங்க. நல்ல டிஃபென்ஸ். மேலேயுமே பால் ஏற்றுனாங்க. பட் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. நல்ல கிக், ஹிட்டர். சரி, நல்லா கரெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பள்ளத்தூர். 3வது கோலுக்கான ஒரு வாய்ப்பு. ஆஹா, நல்ல ஷாட்டுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக அடிச்சாரு. சொல்லலாம். நேரடி ஒளிபரப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ அப்துல் மாலிக் முகமது இக்பால். தேங்க்யூ ஸோ மச். மேலே ஏறுறாங்க. இன்னொரு கோலுக்கான வாய்ப்புகள். நல்ல ஒரு சேவ். தென்னரசு பள்ளத்தூர் அணியினர் தங்கள் அணியின் சார்பாக 3வது ஓவருக்கு 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சரியான டாமினேஷனுங்க. செம்ம டாமினேஷன் காமிக்கிறாங்க. 3வது கோலுமே இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், 3 கோல் 3-0 அப்படின்னு சொல்லி இந்த குவார்டர் ஃபைனல்ஸை ரொம்ப சுலபமா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 3 கோல் போட்டிருக்காங்க இங்கே. தென்னரசு பள்ளத்தூர் அணியினர் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் ஆடி முடித்துள்ளார்கள். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஸ்டார்ட் ஆக இருக்கு. டாமினேஷன் கண்டிப்பாக முக்கியம். மதுக்கூருக்கு கண்டிப்பாக டாமினேட் பண்ணி ஆடணும்.
என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த பிரேக்கில். ஃபவுல். செமி எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்? இந்த மேட்ச் முடிச்சோடனே செமி தான் ப்ரோ. இது 2வது குவார்டர் ஃபைனல், அதாவது இது 4வது குவார்டர் ஃபைனல். ஸோ அதுக்கப்புறம் 2 செமிஃபைனல்ஸ் இருக்குது, ஒரு ஃபைனல்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 3 மேட்ச் தான். அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமிஃபைனல், அதுக்கு அடுத்த மேட்ச் செகண்ட் செமிஃபைனல், அதுக்கு அடுத்த மேட்ச் ஒரு ஃபைனல். மொத்தம் 3 மேட்ச் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆகிடும். விண்டி எஸ், செம்ம விண்டு, செம்ம காற்று, தாங்கவே முடியல காற்று அந்தளவுக்கு. லாங்லேருந்து ஒரு ஷாட் அடிச்சாங்க கண்டிப்பாக பால் ஸ்விங் ஆகி தான் உள்ளே போகும். ஸோ அந்த விண்டையுமே கால்குலேட் பண்ணி தான் ஆடணும். பட் அதுக்கு இது அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சின்ன கிரவுண்ட், ஒரு ப்ரைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் செமி நம்பர் 1. ஸோ செமி நம்பர் 1 யார் ஆட போகிறாங்கன்னு தெரியல. நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரணும் கமிட்டிக்கிட்டே இருந்து. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது, அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுக்கும்போது நீங்களும் கன்ஃபார்மாக கேட்பீங்க. மைக் ஆனில் இருக்கும். அவங்க மைக்கில் சொல்லும்போது தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் தெரியும் எந்த டீம் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஐஎம்எம்கே மேட்ச் என்னாச்சு சொல்லுங்கள். ஐஎம்எம்கே மேட்ச் தெரியலையே, வெயிட் பண்ணுங்கள், நான் கேட்குறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னா அதுக்கு ரீப்ளை பண்ணிவிடுங்க. ஐஎம்எம்கே மேட்ச் என்னாச்சு? வச்சு அடிச்சிருக்காங்க. திண்டுக்கல் தான் ப்ரோ வின் பண்ணுவோம், பார்க்கலாம். முருகன் மஞ்சு இங்கே பாருங்கள், பள்ளத்தூர் 3 கோல் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த குவார்டர் ஃபைனல்ஸில். அது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. செகண்ட் ஹாஃபில் ஒன்று எத்தனை கோல் போட போகிறாங்கன்னு சொல்லல. எனக்கு திண்டுக்கல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எஸ், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஈக்குவலைஸ்டு டீமுங்க. மேலே வரக்கூடிய 2 டீம் 4 டீம் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. செமிஃபைனல்ஸ் வரக்கூடிய 4 டீம் ஈக்குவலைஸ்டு டீம். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. 56 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோல் கீப்பர் கிட்ட ஆள் இல்லை. ஒரு கோல் அடிச்சிருந்திருக்கலாம். மதுக்கூர் கவர் போட்டு விட்டுட்டாங்க. இத்தொடர்பட்டி முழுவதும் சிறந்த முறையில் லைவ் டெலிகாஸ்ட் செய்து வரும் தாஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இத்தொடர்பட்டி முழுமைக்கும் சிறந்த முறையில் பிசியோதெரபி செய்து வரும் கஃபார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒளி அன்பளிப்பு செய்து தரும் முருகேஷ் மற்றும் குழுவினர்கள் மைக்செட் அவர்களுக்கு கஸ்டம் கால்பந்து கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஊடகத்தில் சிறந்த முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் அஜய் எக்ஸ்பிரஸ் அவர்களுக்கும் கஸ்டம் கால்பந்து கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஃப்சிபி புதமங்கலம் இருக்காங்க. திண்டுக்கலுக்கு விளையாடுற பசங்க 4 ஸ்டேட் 2 யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ், அந்த கேஸில் சொல்கிறேன். ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 மேட்ச் தான் இருக்குது. 3 மேட்ச்சில் தெரிஞ்சிடும். இந்த செமி அண்ட் ஃபைனலில் தெரிஞ்சிடும். யாசர் அரஃபாத் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். புதுக்கோட்டை தான் வின் பண்ணுவாங்க, ஃபுல் கேரளா பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. பிசி எனக்கு கேட்டிங்கன்னா 4 டீம் ஈக்குவலைஸாக இருப்பாங்க. பள்ளத்தூர் வந்தாங்க அப்படின்னாலுமே 4 டீமுமே ஈக்குவலைஸ்டாக இருப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பாக ஃபயராக போகும் மேட்ச்சு. டை பிரேக்கர் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டை பிரேக்கர்ஸ் நடக்கிறதுக்கு இந்த செமிஃபைனல்ஸில் 2 செமிஃபைனலில் எதனா ஒரு செமிஃபைனல்னாச்சும் டை பிரேக்கர் வரும் கண்டிப்பாக. பால் வெளியில்.
கோலுக்கான ஒரு வாய்ப்பு, பள்ளத்தூர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 3 கோல் அடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. பட் அதை தாண்டி 4வது கோலுக்கும் ட்ரை பண்றாங்க இங்க. நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கும் செமிஃபைனல் விளையாடும் போது நிறைய கோல் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. இவ்வாட்டத்தை காண வருகை தந்திருக்கும் பவர்டெக் பேட்டரி குழுமத்தின் உரிமையாளர் மாதவன் ககா அவர்களை வருக என வெஸ்டர்ன் கால்பந்து கழகம் சார்பாக வரவேற்கிறோம். கோல் கீப்பர் கிட்ட தட்டி விட்டுருக்காரு பள்ளத்தூர் டீம் கிட்டேயே. அவர் டீம்மேட் கிட்ட நல்ல ஒரு பாஸ், 1-2. ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு. எஸ், ஃபர்ஸ்ட் கோல் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க மதிக்கூர். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கூர் கோல் போட்டாங்க கூட நல்லா இருக்கும். முதலாவது கோல் அடித்து 3-1 என்ற கோல் கணக்கில் பள்ளத்தூர் அணியினர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 கோல் போட்ட மாதிரி மதிக்கூர் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 கோல் போட்டாங்க அப்படின்னா மேட்ச் வேற மாதிரி போயிடும். பள்ளத்தூர் டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பால் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர்கிட்ட போனதை நம்ம பார்த்தோம். கீழே ஆடிட்டு இருக்காங்க, மேலே அந்த அளவுக்கு ஆடலை. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாரு. நல்ல பாஸ், பாலிங் ஷிஃப்ட் ஆகிருக்கு பள்ளத்தூருக்கு. நல்ல பாஸ். மேலே ஏறுறாங்க. 2வது கோலுக்கா ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல சான்ஸ் இருந்தது, பண்ணிட்டாங்க இந்த சான்ஸை. கீழே போட்டிருக்காங்க கோல் கீப்பர். நல்ல ஒரு ஹிட்டர், கோலுக்கான ஒரு வாய்ப்பு. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கிராஸ் ஆகி போச்சு கோல் போஸ்டர். 44 people are watching. Thank you so much சார். அதை பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாயிருக்கு கோல் 1-3. இந்த மேட்ச் வந்து நிறைய நேரம் இல்லை, கம்மியான நேரம் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆடணும். நம்ம குயிக்காக 2 கோல் ப்ளேஸ் பண்ணணும் கண்டிப்பாக மதிக்கூர். இல்லைன்னா மேட்சை லாஸ் பண்ணுவாங்க. மதிக்கூர் கிட்டே இருந்து அந்த குயிக் கோல்ஸ் வருமா? பால் வெளியில். அழகாக கவர் பண்ணி பால் எடுத்து போயிட்டுருக்காங்க மதுக்கூர். இன்னொரு கோல் போட்டுருக்கான வாய்ப்பு இல்லை. பால் ஷிஃப்ட் ஆயிடுச்சு பள்ளத்தூர். நல்ல டிஃபென்ஸ் ஃபார்வர்ட். தப்பான ஒரு பாஸ். பள்ளத்தூர் பால் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நல்ல சேவ். பாஸ் இதுக்கு மேலே போவாங்களா? தட்டி விட்டுருக்காரு, பால் வெளியில். கோல் போஸ்ட் லைன்லேயே தள்ளி விட்டுருக்காரு. கோல் கிடைக்கல பள்ளத்தூர். இன்னொரு கோலுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, சேவ் பண்ணிட்டாங்க. பால் வெளியில். சேவ் பண்ணல, ஆக்சுவலாக பால் வெளியில் போயிருக்கு. ஒரு கார்னர் கிடைக்கும்.
பால் வெளியில். கடைசி கட்டம்ங்கிறதுனால 82 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாலை மாற்றிடுவாங்க கண்டிப்பாக. ஆள் இருக்காங்க. ஆஹா, பள்ளத்தூர் அழகாக எடுத்துகிட்டு போனார் அந்த பாலை. இன்னொரு கோலுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நல்ல அசிஸ்ட். ராம் ரோல் பண்ணி விட்டுருக்காரு பாலை. மதுக்கூர் யாருமே இல்லை. ஒரு நல்ல பாஸ். ஆஹா, தப்பு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபைனாக பாஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு கோல் இருந்திருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கோல் போஸ்ட்டு. தப்பான ஷாட்டுங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனில் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 கோல் அடிக்க முடியுது அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தப்பான ஷாட் அடிக்கிறாங்க. கொஞ்சம் மைண்டை போட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 கோல் போட்டாங்க அப்படின்னா மேட்ச் நல்லா இருக்கும். கேஸ் இங்கே டைம் இதோட முடிவுக்கு வந்திருக்கு. நடந்து முடிந்த கடைசி காலிறுதி போட்டியில் தென்னரசு பள்ளத்தூர் அணியினர் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளார்கள். இதன் மூலம் தென்னரசு பள்ளத்தூர் அணியினர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் அரையிறுதி ஆட்டம் மகளிர் பிரிவுக்கு பிறகு நடைபெறும் என்பதை பார்வையாளர்களுக்கு தெரிவித்து விடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அரையிறுதி ஆட்டம் மகளிர் பிரிவுக்கு பிறகு நடைபெறும் என்பதை பார்வையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். Flow like water, so I'm going mainstream. Yeah. Do the same thing.